வணக்கம் மாணவர்களே, வேதியியல் தமிழுக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்று ஜேஇஇ கெமிஸ்ட்ரி இன்சைட் பகுதியில் முந்தைய ஜேஇஇ தேர்வில் கேட்கப்பட்ட வேதியியல் கேள்விகளையும் அதற்கான தீர்வுகளையும் ஒவ்வொன்றாக பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்று ஒரு கேள்வியினை பார்க்க போகின்றோம். வாங்க இன்றைய வீடியோக்குள்ள போகலாம். இக்கேள்வியானது ஜேஇஇ 2012 கேட்கப்பட்ட கேள்வி. அதன்படி பின்வரும் எந்த ஜோடி மூலக்கூறுகள் அல்லது அயனிகளில் எந்த ஜோடி இருப்பதற்கு வாய்ப்பில்லை? In which of the following pairs of molecules or ions both the species are not likely to exist? அதாவது கீழே வந்து 4 ஜோடிகள் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து எந்த ஜோடி மூலக்கூறுகள் வந்து இருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கறதான் கேள்வி. முதல்ல வந்து இந்த இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து பிணைப்பு தரம் குறித்து தெரிஞ்சிருக்கணும். வாங்க தீர்வுக்குள்ள போகலாம். முதல்ல வந்து பிணைப்பு தரம்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். அதாவது பாண்ட் ஆர்டர். பிணைக்கப்பட்டுள்ள இரு அணுக்களுக்கிடையே சமமாக பங்கிடப்பட்டுள்ள எலக்ட்ரான் இரட்டைகளின் எண்ணிக்கை ஆகும். அதாவது the number of bonds formed between the two bonded atoms in a molecule is called the bond order. நம்ம முந்தைய வீடியோக்குள்ளே வந்து பாண்ட் ஆர்டர் குறித்து விரிவாக பார்த்திருந்தோம். உங்களுக்கு வந்து அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, ஸோ அதை போய் பார்த்துக்கோங்க. பிணைப்பு தரம் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு மூலக்கூறு ஆர்பிட்டால் கொள்கை வந்து தெரியணும். ஸோ அது கண்டுபிடிச்சு ரொம்ப பார்க்கறது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ். ஸோ அது ஒரு ட்ரிக் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூ ஷேப் படம், இன்னொன்று வந்து முக்கோண படம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சேர்மத்தோட மொத்த எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை வந்து 0லேருந்து 8 வரைக்கும் இருந்தது அப்படின்னா இந்த படம் வந்து உங்களுக்கு உதவியா இருக்கும். இன்னொரு படம் வந்து முக்கோண படம். இந்த படத்து மூலமா உங்களுக்கு எதுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னா கொடுக்கப்பட்ட சேர்மத்தோட மொத்த எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை வந்து 0லேருந்து 20 வரைக்கும் இருக்கு அப்படின்னா இந்த படம் வந்து உங்களுக்கு உதவியா இருக்கும். வாங்க ஆப்ஷன்ஸ்குள்ள போகலாம். வாங்க முதல் ஆப்ஷன் பார்க்கலாம். முதல் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா H2 2+, இன்னொன்று வந்து He2. இப்போ முதல்ல வந்து ஹைட்ரஜனோட எலக்ட்ரான் அமைப்பு எழுதணும் 1s1, இன்னொன்று வந்து ஹீலியத்தோட எலக்ட்ரான் அமைப்பு வந்து 1s2. உங்களுக்கு வந்து எலக்ட்ரான் அமைப்பு தெரியலனா கூட பரவாயில்ல, உங்களுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சா கூட இந்த கேள்வியை சால்வ் பண்ண முடியும் உங்களுக்கு. முதல்ல H2 2+ஓட மொத்த எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும். இப்போ ஹைட்ரஜனுக்கு வந்து 1, இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால 2. ஸோ 2+ அப்படிங்கிறப்ப ப்ளஸ் இருந்தாலே வந்து ஒரு எலக்ட்ரான்களை கழிக்கணும். அப்போ 2 ப்ளஸ் இருக்கு அப்படின்னா -2 = 0. அப்போ வந்து H2 2+ மொத்த எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை வந்து 0. 0 அப்படிங்கிறப்ப டபிள்யூ ஷேப் படத்தில் பிணைப்பு தரம் வந்து 0. இப்போ H2 2+ஓட பிணைப்பு தரம் எவ்வளவு? 0. இப்போ ரெண்டாவது வந்து He2, ஹீலியம் வந்து 2. இன்னொன்று வந்து இங்கே 2 ஹீலியம் இருக்கிறதுனால 2 + 2 = 4. 4 அப்படிங்கிறப்ப டபிள்யூ ஷேப் படத்தில் பிணைப்பு தரம் வந்து 0. இப்போ He2ஓட பிணைப்பு தரம் எவ்வளவு? 0. இப்போ ரெண்டாவது ஆப்ஷனுக்குள்ள போகலாம். ரெண்டாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா H2-, இன்னொன்று வந்து He2 2+. இப்போ H2-ஓட மொத்த எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ ஹைட்ரஜனுக்கு வந்து 1, 2 ஹைட்ரஜனுக்கு 2, மைனஸ் இருக்கிறதுனால ஒரு எலக்ட்ரான்களை ஆட் பண்ணோம். அப்போ +1 = 3. 3 அப்படிங்கிறப்ப டபிள்யூ ஷேப் படத்தில் பிணைப்பு தரம் வந்து 0.5. இப்போ H2-ஓட பிணைப்பு தரம் எவ்வளவு? 0.5. ரெண்டாவது வந்து He2 2+ஓட மொத்த எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ ஹீலியத்தோட மொத்த எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை 2. ஸோ 2 ஹீலியம் இருக்கிறதுனால 2 + 2. இப்போ 2+ அப்படிங்கிறப்ப 2 எலக்ட்ரான்களை வந்து கழிக்கணும். அப்போ -2 = 2. 2 அப்படிங்கிறப்ப டபிள்யூ ஷேப் படத்தில் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிணைப்பு தரம் 1. He2 2+ஓட பிணைப்பு தரம் எவ்வளவு? 1. இப்போ மூன்றாவது ஆப்ஷன் போகலாம். இப்போ நம்மளுக்கு வந்து மூணாவது ஆப்ஷன் கண்டுபிடிக்கணும். மூணாவது ஆப்ஷன் கண்டுபிடிக்க முன்னாடி முதல்ல வந்து ஹைட்ரஜனோட எலக்ட்ரான் எழுதிடணும். இன்னொன்று வந்து ஹீலியத்தோட எலக்ட்ரான் வந்து எழுதிடணும். முதல் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியில் H2+ஓட மொத்த எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை வந்து கண்டுபிடிக்கணும். ஹைட்ரஜனுக்கு வந்து 1, 2 ஹைட்ரஜனுக்கு 2 ப்ளஸ் இருந்தாலே ஒரு எலக்ட்ரான்களை கழிக்கணும். அப்போ -1 = 1. இப்போ மொத்த எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை வந்து 1. 1 அப்படிங்கிறப்ப அதோட பிணைப்பு தரம் வந்து 0.5. அப்போ H2+ஓட பிணைப்பு தரம் 0.5. ரெண்டாவது வந்து He2 2- மொத்த எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும். ஹீலியத்துக்கு 2, 2 ஹீலியம் இருக்கிறதுனால 2 + 2, 2- அப்படிங்கிறதுனால +2 ஆட் பண்ணணும் = 6. 6 அப்படிங்கிறப்ப டபிள்யூ ஷேப் படத்தில் பிணைப்பு தரம் எவ்வளவு? 1. அப்போ He2 2- பிணைப்பு தரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. இப்போ நான்காவது ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா H2-, இன்னொன்று He2 2-. இப்போ H2-ஓட மொத்த எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும். ஹைட்ரஜனுக்கு வந்து 1, 2 ஹைட்ரஜனுக்கு 2, மைனஸ் இருந்தால் 1 ஆட் பண்ணணும் = 3. 3 அப்படிங்கிறப்ப அதோட பிணைப்பு தரம் 0.5. அப்போ H2- பிணைப்பு தரம் 0.5. அடுத்து He2 2- மொத்த எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும். ஹீலியத்துக்கு 2, 2 ஹீலியம் இருக்கிறதுனால 4,
டூ மைனஸ் அப்படிங்கிறப்ப 2 ஆட் பண்ணணும், +2 ஈக்குவல் டு 6. 6 அப்படிங்கிறப்ப டபிள்யூ ஷேப் படத்தில் பிணைப்பு தரம் 1. அப்போ ஹைச்சி டூ மைனஸோட பிணைப்பு தரம் எவ்வளவு? 1. இப்போ 4 ஆப்ஷன்ஸ்க்கும் பிணைப்பு தரம் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த கேள்விப்படி பிணைப்பு தரம் வந்து 0வா இருந்தது அப்படின்னா அந்த அயனி அல்லது மூலக்கூறு இல்லை அந்த சேர்மம் வந்து இருக்க வாய்ப்பு இல்லை. நம்மளுக்கு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்வரும் எந்த ஜோடி மூலக்கூறுகள் அல்லது அயனிகளில் எந்த ஜோடி இருப்பதற்கு வாய்ப்பில்லை? இன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் மாலிகுல்ஸ் ஆர் அயன்ஸ் போத் த ஸ்பீசிஸ் ஆர் நாட் லைக்லி டு எக்ஸிஸ்ட்? அதாவது கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனுக்கு வந்து நம்ம பிணைப்பு தரம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அந்த பிணைப்பு தரம் வந்து எழுதிடலாம். முதல்ல ஆப்ஷன் ஏக்கு வந்து 0 0, ரெண்டாவது ஆப்ஷன் பிக்கு வந்து 0.5 இன்னொன்று 1, மூணாவது ஆப்ஷனுக்கு வந்து 0.5 அண்ட் 1, நாலாவது ஆப்ஷனுக்கு வந்து 0.5 மற்றும் 1. இப்போ இந்த கேள்வி மூலியமா என்ன தெரியுது அப்படின்னா, பிணைப்பு தரம் வந்து 0வா இருந்தது அப்படின்னா அந்த மூலக்கூறு இல்லைன்னா அயனி வந்து அந்த ஜோடி இருக்க வாய்ப்பில்லை. அந்த அடிப்படையில் சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். மாணவர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உபயோகமாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த கான்செப்ட் குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் உடனடியாக கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி மாணவர்களே.